நான் உங்க அனீஸ். இன்னைக்கு என்னோட கொல்லிமலை பயணத்துல கோரக்கர் குகையை தேடி பயணமாகவிருக்கேன். கோரக்கர் எழுதி வச்ச ஓலைச்சுவடிகள் இன்னைக்கும் அவர் தவம் செஞ்ச கொல்லிமலை காட்டுக்குள்ள ஒரு குகையில இருக்கு. அதை தேடி பலர் காட்டுக்குள்ள வரதா நான் கேள்விப்பட்டேன். இன்னைக்கு நான் அந்த இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கேன். சித்தர்கள் பூமி அப்படின்னு சொல்லக்கூடிய கொல்லிமலையில் இருக்க இந்த மலையை தான் கோரக்கர் மலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதோட வடிவம் பார்க்கும்போது ஒரு முகம் போல இருக்கும். கோரக்கர் எழுதி வைத்த ஓலைச்சுவடி, மறைத்து வைக்கப்பட்டிருக்கும் குகை, பலரும் தேடி வரும் காட்டுக்குள் ஒரு த்ரில் விசிட். என்னோட இந்த கொல்லிமலை பயணத்துல இதுவரைக்கும் பல ஆச்சரியமான இடங்களை பார்த்தபடி வந்துகிட்டு இருக்கோம். மாசி பெரியண்ணசாமி கோயிலை பத்தி போன வாரம் ஒளிபரப்பாச்சு. மாந்திரீகம் செய்யறவங்க மட்டும் தங்களோட அடையாளத்தை வெளிப்படுத்திக்காம சில தகவல்களை அதுல சொல்லி இருந்தாங்க. யாருமே இந்த மாசி பெரியண்ணசாமிய பத்தி பேச முன் வரல. இப்போ இந்த எபிசோடு வந்ததும் மாசி பெரியண்ணசாமிய வணங்குறவங்க வருத்தத்தோட நமக்கு போன் செஞ்சாங்க. மாந்திரீகம் செய்ய மட்டுமே கொல்லிமலைக்கு பலரும் ரகசியமா வந்து போற மாதிரி தகவல் வெளியானதா வருத்தப்பட்டாங்க. தமிழகம் முழுக்க இருக்கிற உடுக்கை அடிச்சு குறி சொல்ற சாமியாடிகள் அத்தனை பேருக்கும் மாசி பெரியண்ணசாமி தான் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். அதனால தான் அவரை பத்தி தப்பா எதுவும் சொல்லிடக்கூடாதுன்னு பலரும் பேச பயந்திருக்காங்க. இப்போ அவரை பத்தி எதுவுமே சொல்லாம போயிட்டீங்களேன்னு சாமியாடிகள் அவரை வணங்குறவங்க பலர் மனசு கஷ்டப்பட்டாங்க. தகவல் சொல்ல யாருமே முன் வரலன்னு சொன்னதும் நாங்க அவரை பத்தி சொல்றோம்னு நிறைய பேரு இப்போ மாசி பெரியண்ணசாமிய பத்தி பேச முன் வந்திருக்காங்க. இதுவரை வெளிவராத பல தகவல்கள் மாசி பெரியண்ணசாமிய பத்தி நம்மோட 3வது கண் நிகழ்ச்சியில அடுத்த வாரம் வெளியாகவிருக்கு. போன வாரம் கொல்லிமலையில் இருக்கக்கூடிய பெரியண்ணசாமி கோவில் பற்றி பார்த்துருந்தோம். பெரியண்ணசாமி கோவில் மாந்திரிகத்துக்கு ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. நிறைய பேர் அங்கே மறைமுகமாக போய் பூஜை பண்ணிட்டு வராங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லை, பெரியசாமியை பற்றின நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு தொடர்ந்து நமக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொல்லிட்டு வராங்க. அதில் ரொம்பவே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பெரியண்ணசாமி அப்படின்றவர் நிஜமாகவே வாழ்ந்த ஒரு மனிதர். அவர் மன்னரை எதிர்த்து போராடி அவரை எரித்து கொன்றவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி பெரியண்ணசாமியை பற்றின தகவல்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் நான் கொல்லிமலை போயிருந்த சமயத்தில் அவரை பற்றின தகவல் சொல்ல ஊர் மக்கள் யாருமே முன் வரல. யாருமே அதை பற்றி பேசுறதுக்கும் மறுத்துட்டாங்க. ஆனால் நம்ம நிகழ்ச்சி டெலிகாஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் இப்போ நிறைய தகவல்கள் வந்துகிட்டே இருக்கு. அதனால பெரியண்ணசாமியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் டிராவல் பண்ண போகிறேன். அவரை பற்றின முழுமையான விவரங்களை நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். கொல்லிமலை இது ஒரு குளிர்ச்சியான மலைவாச தலம். அதுக்காக இதையும் ஊட்டி கொடைக்கானல் மாதிரியான வெறுமனே ஒரு சுற்றுலா தலமா மட்டுமே பார்க்க முடியாது. இங்க அரிதான பல விஷயங்கள் மறைஞ்சிருக்கு. இயற்கை நமக்காக கொடுத்த பிரமிக்க வைக்கும் விஷயங்கள்ல மலைகள் முக்கியமானது. அதனால தான் இவ்வளவு நாட்களுக்கு பிறகும் கூட இப்படிப்பட்ட மலைகளுக்குள்ள ஒளிச்சு வைக்கப்பட்டிருக்கிற ஏராளமான அதிசயங்களை முழுவதுமாக யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. இப்படி எத்தனையோ மலைகள் இருக்க சித்தர்களும் ஞானிகளும் எதுக்காக கொல்லிமலையை தேடி போனாங்க? இந்த கேள்விக்கு பதில் தெரிய நீங்களும் ஒரு முறை கொல்லிமலைக்கு போய் வந்தால் மட்டுமே உங்களுக்கு பதில் கிடைக்கும். கொல்லிமலை மட்டுமல்ல, கொல்லிமலையை பத்தி ஒளிபரப்பாகும் நம்முடைய நிகழ்ச்சி மூலமா கூட சில அமானுஷ்யங்கள் நடக்கும்னு இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இவரு நாகராஜ், சென்னையை சேர்ந்தவர். போன வாரம் நம்மோட கொல்லிமலை எபிசோட பார்த்துட்டு புறப்பட்டு நம்ம ஆபீஸ்க்கு வந்துட்டாரு. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்தீங்கன்னா என்னோட கொல்லிமலை ஏற்கனவே நான் போயிட்டு வந்ததுனால திடீர்னு டிவி பார்த்துட்ருக்கேன். என் குழந்தை டிவியில் ரிமோட்டில் சேனல் மாற்றிட்டே இருக்காங்க. அப்போ என் மனைவி சொல்கிறாங்க, என்னோடய கையில் கொல்லிமலையில் பெரியண்ணன் சுவாமி கையில் அந்த கோவிலில் வாங்கின ஒரு கயிறு இருக்குது. இந்த கயிறு ரொம்ப நாளாக இருக்குது. என் மனைவி சொன்னாங்க, இது எதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இதுவாக இருக்கே, கட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பேசிகிட்டு இருக்கோம். என் பாப்பா சேனல் மாற்றிட்டே இருக்கா. அப்போது இந்த 3வது கண் நிகழ்ச்சி அங்கே வருது. வரும்போது பார்த்திங்கன்னா அந்த பெரியண்ணன் கரெக்டாக அது பேசுகிறதுக்கும் அந்த பெரியண்ணன் சுவாமி அந்த கோவில் காட்டுறதுக்கும் சரியாக இருந்தது. நான் கத்திரி எடுத்துன்னு போயிட்டு கீழே வச்சுட்டு அந்த ப்ரோக்ராம் தொடர்ந்து பார்த்தேன். பார்த்ததுக்கப்புறம் எனக்கு அந்த இந்த சம்பவமும் அதுவும் எனக்கு என் மனசில் ஒரு விஷயம் தோணுச்சு. அதனால் உடனே அவங்கள தொடர்பு கொண்டு என்னோடய கருத்துக்களை பதிவு செய்யணும் அப்படின்றதுக்காக அவங்க தொடர்பு கொண்டேன். இவரோட அனுபவத்தை கேட்டு எனக்கு சிலிர்ப்பாக இருந்தது. கொல்லிமலையில இவருக்கு கிடைச்ச சில அனுபவங்களை சொல்லத்தான் இவர் நம்மளை தேடி வந்திருக்காரு. முதலா கொல்லிமலைக்கு போய் ரூம்ல படுத்தவருக்கு ஒரு தரிசனம் கிடைச்சிருக்கு.
இவருக்கும் இவரோட நண்பருக்கும் கிடைச்ச அந்த அனுபவம் சித்தர்கள் வழிபாட்டுல இருக்கிறவங்களால தெளிவா புரிஞ்சுக்க முடியும். கொல்லிமலையில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டார்ட் ஆனது எங்களோட ரூமில் தான். ரூமில் என்ன பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்கலாம். எங்கள் ரூமில் தங்கினதே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். அங்கே அவ்வளோ ஒரு ஜில்லுன்னு இருக்கும் அந்த ரூமில். நீங்கள் அந்த ஏரியாவில் எங்கே தங்கினாலுமே ஜில்லுன்னு தான் இருக்கும். அந்த ரூம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்ச மாதிரி இருக்கும். நல்ல தூக்கம். நாங்கள் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு நல்லா தூங்கிட்டோம். எங்கள் குழுவில் நான் ஒருத்தர் குருன்னு கூப்பிடுவேன், மாரிமுத்துன்னு சொல்லி ஒரு குருன்னு கூப்பிடுவேன். அவர் என்ன குருன்னு கூப்பிடுவார். நாங்கள் 2 பேரும் தான் இந்த விஷயத்தில் வந்து எங்கள் 2 பேருக்கும் ஒரே மாதிரி இருக்கும். எங்கள் 2 பேரோட எண்ணங்களும் ஒரே மாதிரி இருக்கும். நாங்கள் தூங்குகிறோம். நல்ல தூக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விடிய காலையில் அவர் வந்து 2 கையில் வந்து நாய்க்குட்டி எடுத்துகிட்டு வர்றாரு. நாய்க்குட்டி எடுத்துகிட்டு வந்து கட்டில் நான் படுத்துருக்கேன், என் மேலே விடுறாரு. விட்ட உடனே அந்த நாய்க்குட்டி ஓடி வந்து என்னோடய தலையிலேருந்து கால் வரைக்கும் ஃபுல்லாக அப்படியே அதோட நாக்கில் வந்து அப்படியே நக்குது. அது சொல்லும்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு உடம்புலாம். அது அப்படியே ஃபுல்லாக இது பண்ணும்போது அந்த பனி அதில் ஈரமாக ஒரு கைப்பட்டாலே உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அது எவ்வளோ சாஃப்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க நாக்கு. அது அப்படியே ஃபுல்லாக நக்குது. என்னோடய காலுக்கிட்ட போகும்போது தான் எனக்கு அடுத்தது என்ன பண்ணணும் நான் சுதாரிக்கிறேன். சுதாரித்து டக்குன்னு எழுந்து பார்க்குறேன். அது எல்லாமே வந்து கனவு தான், நிஜத்தில் நடக்கலை. எழுந்து பார்த்தா என்னோடய பக்கத்து பெட்டில் அவரும் எழுந்து உட்காந்துருக்காரு. என்ன நான் எழுந்தவொடனே அவர் என்ன கேட்குறாரு, என்ன குரு யார் வந்து அவங்க கனவுலன்னு கேட்குறாரு. இல்லை எப்படி உங்களுக்கு தெரியும், ஏன்னா திடீர்னு இப்படி கேட்குறீங்களே அப்படின்றதுக்கு அவர் சொல்கிறார், எனக்கு அதே விஷயம் தான் நடந்துச்சு. நான் எழுந்து உட்காந்துட்டு யோசிச்சுட்டே இருக்கேன், நீங்கள் கரெக்டாக எழுந்துக்கிறீங்க அப்படின்றாரு. அப்போ நாங்கள் 2 பேர் பேசும்போது தெரிஞ்சிச்சு 2 பேருக்கும் ஒரே வகையான விஷயந்தான் நடந்தது. அவரோட கனவில் நான் எடுத்துகிட்டு வந்ததாகவும் என்னோட கனவில் அவர் எடுத்து வந்த மாதிரியும் நடந்திருக்கு. இதுதான் வந்து கொல்லிமலையோட எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டார்ட் ஆன முதல் இடம். கொல்லிமலையில நாய் பாபான்னு ஒருத்தர் வாழ்ந்திருக்காரு. இவரோட ஜீவசமாதி இன்னைக்கும் கொல்லிமலையில இருக்கு. அவர்தான் நாகராஜுக்கு வந்து காட்சி கொடுத்திருக்காரு. எனக்கும் கூட பல அனுபவங்கள் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட தான் இன்னைக்கு நான் கோரக்கர் குகையை நோக்கின என்னோட பயணத்தை தொடங்கியிருக்கேன். ஓஷோ கிட்ட ஒரு கவிஞர் சில கேள்விகளை கேட்டிருக்காரு. அதில் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஞானிகளை பற்றி சொல்லுங்க அப்படிங்கும்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஞானிகளில் முக்கியமான ஒரு 7 பேரை பற்றி சொல்லியிருக்காரு. அதை இன்னமும் குறைத்து சொல்லுங்க அப்படிங்கும்போது அதை குறைச்சி ஒரு 5 பேர் சொல்லியிருக்காரு. அதை இன்னமும் குறைங்க அப்படிங்கும்போது 4 பேரை சொல்லியிருக்காரு. இதையும் குறைச்சி இதிலிருந்து 3 பேரை செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு அந்த கவிஞர் கேட்கும்போது அதுக்கு ஓஷோ சொன்ன பதில், இந்த 4 பேரும் 4 திசைகள் போல, ஒரு இறைவனோட 4 கரங்கள் போல. இதில் ஒருத்தரை குறைச்சாலும் ஒரு கரத்தை வெட்டுறதுக்கு சமம். அந்த பாவத்தை என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த 4 பேர் தான் கிருஷ்ண பரமாத்மா, பதஞ்சலி, புத்தர், கோரக்கர். இப்படி ஓஷோ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஞானிகளில் முக்கியமானவராக குறிப்பிட்டவர்கள் ஒருத்தர் தான் கோரக்கர். காட்டுக்குள்ள கடுமையான ஒரு பயணத்தை மேற்கொண்டுதான் கோரக்கர் குகைக்கு போக முடியும். அதுவும் பௌர்ணமி நாட்கள்ல இரவு நேரத்துல கோரக்கர் குகையில பூஜை செஞ்சு வழிபட்டா அஷ்டகாலி தரிசனம், சித்தர்களோட சூட்சம தரிசனம் எல்லாம் கிடைக்கும்னு ஏற்கனவே விஸ்வநாத சர்மா சொல்லி இருந்தாரு. அதனால நான் இப்போ பௌர்ணமி அன்னைக்கு நைட் அங்க தங்குற மாதிரி தான் பிளான் செஞ்சு பயணத்தை தொடங்கி இருக்கேன். கொல்லிமலை அரப்பளீஸ்வரர் கோயில இருந்து கோரக்கர் தவம் செய்த குகையை தேடி காட்டுக்குள்ள பயணமானோம். அரப்பளீஸ்வரர் கோயிலுக்கு பக்கத்துல மூலிகை சூப் விக்கிறாங்க. மருத்துவம் குணம் வாய்ந்த அந்த சூப்பை குடிச்சிட்டு கோரக்கர் குகையை நோக்கி ஒரு புது தெம்போட நடக்க தொடங்கினேன். மலையை சேர்ந்த ஒருத்தரை எனக்கு வழிகாட்ட துணைக்கு அழைச்சுக்கிட்டேன். தார் சாலையில் இருந்து இறங்கி விவசாய தோட்டம் வழியா பயணமானோம். போற வழியில மரவள்ளி கிழங்கு செடிய பார்த்தேன். வழியில சாப்பிட உதவுமேனு கொஞ்சம் கிழங்க தோண்டி எடுத்துக்கிட்டேன். வயல்வெளிகளை தாண்டி காட்டுப்பாதை ஆரம்பமாச்சு. கரடு முரடான பாதை ஆனாலும் காடு தனக்குள்ள வரவங்களுக்கு ஒரு புது எனர்ஜியை கொடுத்து தனக்குள்ள இருக்குதுன்னு தான் எனக்கு தோணுச்சு. இந்த மாதிரியான காட்டுப்பாதைகள்ல நடக்கும்போது மட்டும் எவ்வளவுதான் சிரமம் இருந்தாலும் சோர்வு தெரியறதே இல்ல. அசராம நடந்துகிட்டு இருந்தேன். கொல்லிமலை ஒரு அரிதான மூலிகை வனம். ஒருமுறை போகர் சீனாவுல ஒரு அரிதிலும் அரிதான மூலிகையா பார்த்திருக்காரு. அப்போ அது பத்தி தன்னோட பாட்டுல சொல்லும்போது எவ்வளவு அரிதான மூலிகையும் கிடைக்கக்கூடிய கொல்லிமலையில் கூட இந்த மூலிகை இல்லைன்னு சொல்லியிருப்பாரு. உலகை திரும்பி பார்க்க வைத்த தீராத நோய் தீர்க்கும் நவபாஷான சிலையை செஞ்ச போகரே இப்படி சொல்லியிருக்காருன்னா கொல்லிமலை எவ்வளவு ஸ்பெஷல்னு யோசிக்க தோணுது. இன்னைக்கு நம்மள வந்து சந்திச்ச நாகராஜ்
இந்த கொல்லிமலை காட்டுக்குள்ள முதலா வந்த சமயத்துல அவருக்கு ஒரு அமானுஷ அனுபவம் கிடைச்சதா சொல்லியிருந்தாரு. கோரக்கர் குகையில் தான் ரொம்ப அதிகமான ஒரு வைப்ரேஷன், நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கிடச்சிது. கிட்டத்தட்ட ஒரு 3.5 மணி நேரம் நடக்கிற மாதிரி ஒரு இடம் அது. அது ஃபுல் ஸ்லோப். அது ஆகாயகங்க வெளியாக போனால் கஷ்டமாகவும் இருக்கும், ரொம்ப நேரமாகவும் ஆகுன்றதுனால எப்படி கூப்பிட்டு போனார் அவர். போகும்போது பார்த்தீங்கன்னா அது இடமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு போகிற அளவுக்கு தான் இருக்கும். அதுலேயே அவங்க கஷ்டப்பட்டு போவாங்க. நாங்களும் அதை போயிட்டு இருந்தோம். ஒரு 20 நிமிஷம் ட்ராவல் பண்ணியிருப்போம். ஒரு பட்டாம்பூச்சி எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல, இந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் போச்சு. அப்புறம் கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போகிறோம். அதே மாதிரி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நடந்து போகிறோம். மறுபடியும் இந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் போச்சு. இது வந்து நீங்கள் கேட்கலாம் யதார்த்தமாக கூட இருக்கும் அப்படின்னு. ஆனால் நாங்கள் வந்து இந்த 3.5 மணி நேரம் நடக்கிற அந்த டைமில் இதே மாதிரி தொடர்ந்து சித்தர் குகை நாங்கள் போகிற வரைக்கும் இதே மாதிரி தான் ஒரு பட்டாம்பூச்சி இப்படி போய் வந்துட்டு இருந்துச்சு. எங்களோட கண்ணோட்டத்தில் அந்த பட்டாம்பூச்சி எங்களை வந்து வழி நடத்தி போகிற மாதிரியும் இல்லை எங்களுக்கு பாதுகாப்பு வந்த மாதிரியும் தான் எங்களுக்கு தோணுச்சு. இது எனக்கும் தெரிஞ்சது. இப்போ நான் என்னோட குரு அப்படின்னு சொல்லப்படுற அவருக்கும் இந்த விஷயம் தெரியும். நாங்கள் 2 பேருமே இதை அனுபவித்தோம். அவரும் தன்னோட கொல்லிமலை பயணத்தை ஒரு வீடியோ எடுத்து வச்சிருந்தாரு. அதையெல்லாம் எனக்கு காட்டினாரு. ஐயாரும் சேர்ந்து தான் அந்த சித்தர்கள் மூலிகை கல்வெட்டு வழியாக தான் அந்த தண்ணியெல்லாம் பட்டு வந்து கீழே விழுது. அதனால் அதில் குளித்தோம் அப்படின்னாக்கா நம்ம முன்னோர்கள் செஞ்ச பாவம் கூட போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் தொடர்கிறது. நான் இன்னைக்கு கொல்லிமலையில இருக்கேன். காட்டுக்குள்ள இருக்கும் கோரக்கர் குகைக்கு தான் இன்னைக்கு நான் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நடந்து போயிட்டு இருந்த சமயம் எனக்கு நாகராஜ் சொன்ன இன்னொரு விஷயம் நினைவுக்கு வந்தது. முன்ஜென்ம தொடர்புகளை இது போன்ற பயணம் மீட்டு தரும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் ஒவ்வொரு மலையா நாகராஜ் தொடர்ந்து பயணம் செய்துகிட்டு இருக்கிறதா எனக்கு சொல்லியிருந்தாரு. நான் வந்து அந்த முன்ஜென்மம் அப்படின்ற விஷயத்தில் வந்து ரொம்ப ஒரு நம்பிக்கை வச்சுருக்கிறேன். போன ஜென்மங்கள், அதாவது இப்போ கடந்த ஜென்மங்களில் ஒருவேளை எங்கெங்கே வாழ்ந்துருக்கோம் அப்படின்னு எனக்கு இப்போ தெரியறது வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி இடங்களில் நம்ம ட்ராவல் பண்ணி அந்த மாதிரி இடங்களில் நம்மளோட கால் வந்து அங்கே படும்போது அந்த விஷயங்கள் ஞாபகத்துக்கு வருமா அப்படின்றது என்னோடய தேடல். அது வந்து என்னோடய நம்பிக்கை. இது வந்து பொதுவாக நடக்கும் அப்படின்னு நான் சொல்ல வரல, என்னோடய நம்பிக்கை அது. அந்த மாதிரி விதத்தில் பார்த்தீங்கன்னா நான் நிறையா ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். கொல்லிமலையிலையும் கூட என்ன சந்திச்ச நிறைய பேர் அப்படித்தான் எனக்கு சொல்லியிருந்தாங்க. எல்லாரும் இப்படி சித்தர்கள் தவம் இருந்த காட்டுக்குள்ள நுழைஞ்சிட முடியாது. அந்த வகையில எனக்கும் ஏதோ ஒரு பூர்வ ஜென்ம தொடர்பு சித்தர்களோட இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன். நாங்க தொடர்ந்து அந்த காட்டுப்பாதையில நடந்துகிட்டே இருந்தோம். எங்களோட வந்தவரு வழியில சில மூலிகைகளை எனக்கு காட்டினாரு. கொல்லிமலையே ஒரு மூலிகை வனம் அப்படிங்கறதால இதுவரைக்கும் நான் பார்த்திராத மூலிகைகள் எல்லாம் இங்க இருந்தது. சர்க்கரை நோய்க்கு மருந்தா பயன்படும் சர்க்கரை கொல்லி அப்படிங்கிற ஒரு மூலிகையை நான் பார்த்தேன். சர்க்கரை கொல்லியா? எதுக்கு இது? சக்கரை நோய் சாப்பிட்டா கிளீனாக புக்கில் போட்டுருக்கோம். மூணு புக்கில் சக்கரை நோய்க்கு இதை சாப்பிட்றதா? இப்போ செடி பேர் என்ன சொன்னீங்க? சக்கரை கொல்லி. சக்கரை கொல்லியை தான் சொல்லுது. ஓ, இது எப்படி அப்படியே சாப்பிடுவாங்களா? சாப்பிடலாம், பச்சை சாப்பிட்டு சர்க்கரை போட்டீங்கன்னா எனக்கு தெரியாது. ஓ, மண்ணு மாதிரி இருக்கு. ம், இங்கே ஃபுல்லாக மூலிகை தான் இல்லை, நிறைய இருக்கு. ஆனா இதையெல்லாம் காட்டுல இருந்து வெளியே எடுத்துட்டு வரக்கூடாது. நிறைய பேர் இதையெல்லாம் பணமாக்க முயற்சி செஞ்சதால தான் வனத்துறை இப்போ நிறைய கட்டுப்பாடுகளை போட்டிருக்காங்க. கொல்லிமலை காட்டுப்பகுதிக்குள்ள பல அரிய வகையான மூலிகைகள் இருக்கு. அது எல்லாமே மருத்துவ குணம் வாய்ந்தது. ஆரம்ப காலத்துல தங்களோட சுய தேவைக்காகவும் மருத்துவத்துக்காகவும் மூலிகைகளை பறித்து வந்தாங்க. ஆனா காலப்போக்கில் அது வியாபார நோக்கத்தோட அதிக அளவு பறிக்கப்பட்டது. அதனால கொல்லிமலையில இருக்கக்கூடிய மூலிகைகள் அழிஞ்சு போகும் அபாயம் ஏற்பட்டது. அதனால வனத்துறையினர் அங்க இருக்கக்கூடிய மூலிகைகளை பறிக்கக்கூடாது அப்படின்னு சட்டம் போட்டு ரொம்பவே பாதுகாத்து வராங்க. அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களும் அங்க இருக்கக்கூடிய மூலிகைகளை பறிக்க முடியாது. அதே மாதிரி நாங்க நடந்துட்டு இருந்த வழியில பாம்பு கடிக்கு பயன்படுத்தப்படும் ஒரு மூலிகையை எனக்கு காட்டினாரு. இது வந்து நாகப்பாம்புக்கு உள்ள விஷம் முறிக்கிறதா? அது இந்த மூலிகை பேர் என்ன சொன்னீங்க? நாகநந்தாவா? நாகநந்தான்னு சொல்கிறது. ஓ, ஒரு பூ எவ்வளோ அழகாக இருக்கும்.
இது எல்லாமே பறிக்கிறதுக்கு வருவாங்களா ஆட்கள்லாம்? மூலிகை பறிக்கிறது வந்து பறிச்சுட்டு போவாங்க. இந்த வாரம் பாம்பு கிருஷ்ணனை சந்திக்க போன சமயம் நம்ம நாகராஜுக்கு பாம்பு கடிச்சது. உடனே அவர் ஒரு மூலிகையை கொடுத்திருக்காரு. அது இந்த மூலிகையா இருக்குமோன்னு நான் யோசிச்சேன். அடுத்து சில மாந்திரீக மூலிகைகளை எல்லாம் எனக்கு காட்டினாரு. அந்த இதுவும் கரும்பூதாளம், செம்பூதாளம் எல்லாம் கலந்து கட்டினா நல்லது. கரும்பூதாளமா? அது எல்லாமே இங்கே இருந்து தான் எடுக்கிறது? எல்லாமே இங்கே எடுக்கலாம். இவர் சொல்ற பேர்களை எல்லாம் நம்மோட 3வது கண் நிகழ்ச்சியில ஏற்கனவே பாஸ்கர் சாமி சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். செம்புதாளம், கரும்புதாளம் இதையெல்லாம் ஒரு வீட்டு முன்னாடி புதைச்சா அந்த குடும்பமே அந்த வீட்டை காலி செஞ்சிடும்னு எல்லாம் பாஸ்கர் சாமி சொல்லி இருந்தாரு. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான மூலிகைகள் எல்லாம் இருக்கிறதால தான் எல்லாரும் மாந்திரீகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த கொல்லிமலைக்கு பயணம் செய்யறாங்க. தன் எதிரியோட தெரிஞ்சு மோதுறவங்களை காட்டிலும் மறைமுகமா இப்படி மாந்திரீகம் மூலமா தாக்குதல் நடத்துறத தான் இன்னைக்கு நிறைய பேர் செய்யறாங்க. அதனால தான் மாந்திரீகம் அப்படிங்கிற பேர்ல பலர் ஏமாத்துற வேலையையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நாங்க பயணம் செஞ்சுட்டு இருந்த பாதையில நடுவுல ஆகாய கங்கை குறுக்கிட்டுச்சு. மனிதர்கள் சாதாரணமா இந்த அருவிக்கு வர முடியாது. ஒரு சிலர் மட்டும்தான் இவ்வளவு பெரிய அருவியோட அடிவாரத்துக்கு மலை இறங்கி வர முடியும். இது ரொம்பவே கஷ்டமான காரியம். அதனால இங்க எப்பவுமே ஆள் நடமாட்டம் இருக்காது. பெரும்பாலும் சாமியார்கள் தியானம் செய்ய இந்த அருவி பகுதியை தேர்ந்தெடுத்து இங்க வந்து நாள் கணக்குல தவம் இருப்பாங்க. ஆனா நான் இங்க வந்த சமயத்துல என்னோட கண்ணுல அப்படி யாருமே தென்படல. அரப்பளீஸ்வரர் கோவிலுக்கு நேர் எதிரே கீழ் நோக்கி இறங்கும் சுமார் 1000 படிகள் இறங்கினா இந்த ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியை பார்க்க முடியும். வற்றாத 5 ஜீவ நதிகள் ஒன்னு சேர்ந்து வானத்திலிருந்து மல்லிகை பூக்கள் கொட்டுறது போல நீர் கொட்டிக்கிட்டு இருக்கு. ஆகாய கங்கைக்கு இறங்கி வர்றது ரொம்பவே கஷ்டம். அதனால இங்க வராம கோயிலை மட்டும் பார்த்துட்டு நிறைய பேர் திரும்பி போயிடுவாங்க. ஏராளமான மூலிகைகளால சூழப்பட்டது இந்த கொல்லிமலை. இந்த மலையோட ஒவ்வொரு திக்கிலிருந்தும் கிளம்பி வரும் தண்ணீர் மலையில இருக்கிற மூலிகைகள் மேல எல்லாம் பட்டு மூலிகை தீர்த்தமா கொட்டுது. அப்படிப்பட்ட இந்த அபூர்வ அருவியில குளிச்சா உடம்புல இருக்கிற வியாதிகள் அனைத்தும் காணாம போகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இங்க இருக்கு. ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி இருக்கு இல்லையா, அதுல குளிச்சா நல்லது. அதுல வந்து மூலிகை கண்டிப்பா. ஏன்னா இப்போ நம்ம கோவிலை ஒட்டி போகிற ஆத்தங்கரை வந்து 3 ஆறா போகுது. அங்கே போகும்போது என்ன 2 ஆறு சேரும். பஞ்சநதின்னு பேர், 5 ஆறு கலந்து விழும். அந்த 5 ஆறும் சேர்ந்து தான் அந்த சித்தர்கள் மூலிகை கல்வத்து வழியாக தான் அந்த தண்ணியெல்லாம் பட்டு வந்து கீழே விழுது. அதனால் அதில் குளித்தோம் அப்படின்னாக்கா நம்ம முன்னோர்கள் செஞ்ச பாவம் கூட போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம். கொல்லிமலையில் வாழ்ந்த சித்தர்கள், துறவிகள் இப்படி எல்லாருமே இந்த ஆகாய கங்கையில குளிச்சிருக்காங்க. ஆகாய கங்கையில குளிச்சா கங்கையில் புனித நீராடியதற்கு சமம் அப்படின்னும் சொல்லப்படுது. ஆடிப்பெருக்கு சமயங்கள்ல ஆகாய கங்கையில நீராட கூட்டம் அலைமோதும். ஆகாய கங்கையில் குளிச்சுட்டு ஈரம் காயாம அரப்பளீஸ்வரரை வணங்குனா உடம்புல உள்ள நோய்கள் குணமாகும்னு இங்க இருக்கிற கிராம மக்கள் சொல்றாங்க. கொல்லிமலையில் இருக்கக்கூடிய கோரக்கர் தவம் செய்த குகைக்கு தான் போயிட்டு இருக்கோம். மேலே இருக்கக்கூடிய அரப்பளீஸ்வரர் கோயிலிருந்து சுமார் ஒரு 4 கிலோமீட்டர் நடந்து தான் போகணும் காட்டு வழியா. ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் தொடர்கிறது. இன்னைக்கு நான் கொல்லிமலையில இருக்கேன். 18 சித்தர்களும் தவம் செய்த குகைகள் காட்டுக்குள்ள இருக்கு. அதுல இன்னைக்கு நான் கோரக்கர் தவம் இருந்த குகையை தேடி காட்டுக்குள்ள பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த காட்டுக்குள்ள புதுசா யாராவது வந்தா அவ்வளவுதான், திரும்பி போகவே முடியாது. அந்த அளவுக்கு அடர்ந்த காடு. அதனால தான் 18 சித்தர்களும் தவம் செஞ்ச குகைகளுக்கு போக வழிநடுக்க பாறைகள்லையும் மரங்கள்லையும் பெயிண்டால ஏரோமார்க் போட்டு வச்சிருக்காங்க. அப்படியும் கூட இந்த காட்டை பத்தி தெரிஞ்ச யாராவது ஒரு கைடு கூட இருந்தா மட்டும்தான் நம்மளால காட்டுக்குள்ள போயிட்டு சேஃபா திரும்ப முடியும். கொல்லிமலையில் இருக்கக்கூடிய கோரக்கர் தவம் செய்த குகைக்கு தான் போயிட்டு இருக்கோம். அந்த குகை வந்து காட்டுக்கு மத்தியில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. மேலே இருக்கக்கூடிய அரப்பளீஸ்வரர் கோயிலிருந்து சுமார் ஒரு 4 கிலோமீட்டர் நடந்து தான் போகணும் காட்டு வழியாக.
தனியாக வந்து யாருமே போக முடியாது, இங்கே லோக்கலில் யாராவது கூட்டிகிட்டு தான் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அண்ணனை கூட்டிகிட்டு தான் நாங்கள் அந்த குகைக்கு இப்போ போயிட்டுருக்கோம். ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் அந்த குகையில் வந்து நிறைய பேர் வந்து தியானம் பண்ணுறதாகவும் யாகம் வளர்த்து பூஜை பண்ணுறாங்க அப்படின்லாம் கேள்விப்பட்டோம். அதனால தான் இந்த பௌர்ணமிக்கு இன்றைக்கி நைட்டு நாங்கள் குகையில் இருக்கிறதுக்காக பிளான் பண்ணி போயிட்டுருக்கோம். போகலாமாண்ணா? ஆகாய கங்கைக்கு போகும் வழியில அகத்தியர் தவம் செய்த குகை இருக்கு. மிகவும் அடர்ந்த வனப்பகுதியா இருந்ததால அதுக்குள்ள போய் பார்க்க முடியல. ஆனா நம்மள சந்திக்க வந்த நாகராஜ் அகத்தியர் குகைக்கு போய் வந்திருக்காரு. அத வீடியோவும் எடுத்திருக்காரு. இதுதான் அகத்தியர் குகை. நம்மோட பயணத்துல எதையும் மிஸ் பண்ணாம இருக்க சித்தர்கள் ஏதாவது ஒரு வகையில நமக்கு உதவிக்கிட்டே இருக்காங்க. மானசீகமா நான் சித்தர்களுக்கு நன்றி சொன்னேன். ஆகாய கங்கை அருவியிலிருந்து வரும் நீர் ஒரு ஆறு போல ஓடிக்கிட்டு இருந்தது. அதையெல்லாம் தாண்டி நான் கோரக்கர் குகையை பார்க்கும் ஆவலோட போய்கிட்டு இருந்தேன். கொல்லிமலையில் பல அமானுஷ்யமான விஷயங்களும் பல ஆச்சரியமான தகவல்களும் புதைஞ்சிருக்கு. அதை முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் நாங்கள் கொல்லிமலைக்கு பயணமானோம். அதை தான் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வரீங்க. உங்களுக்கும் கொல்லிமலையில் ஏதேனும் அமானுஷ்யமான அனுபவம் நிகழ்ந்திருந்ததா எங்கள் கூட பகிர்ந்துக்கோங்க, எங்களை தொடர்பு கொள்ளுங்க. பல தகவல்கள் உங்களுக்காக காத்திருக்கு. அவையெல்லாம் என்னோட அடுத்த வார பயணத்துல தொடரும். வேற ஒரு அமானுஷ நிகழ்ச்சியில நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். ஒரு டன் எடைக்கு மேலே இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான லிங்கத்தை குழந்தை மாதிரி எடுத்துட்டு போய் கங்கையில் அபிஷேகம் பண்ணுவாராம். 1000 கிலோ எடையுள்ள சிவலிங்கத்தை தினமும் தோளில் சுமந்து கங்கையில் குளித்த சாமியார். இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் சாதாரண மனுஷனால நினைச்சு கூட பார்க்க முடியாத விஷயங்கள். அந்த பிரம்மாண்டமான லிங்கம் இன்னமும் ஒரு ஜீவ சமாதியில இருக்கு. தி ரியல் காசி 3வது கண் எக்ஸ்க்ளூசிவ். நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற Facebook பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். என் சொத்து பூராமல் வந்து அண்ணன் வச்சுருக்கேன். எனக்கு பலவிதமான தொழிலெல்லாம் கட்டி வச்சு நிம்மதி இல்லாத வாழ்க்கையை என்னை வாழ வச்சுக்கிட்டு இருக்கேன். Hey,